விளையாட்டுத்துறை வந்து யங்ஸ்டர்ஸோட கனெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு துறை அப்படின்னு அந்த நம்பிக்கையில தான் இதை எடுத்தோம். இப்போ நான் பேசும்போது சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு சென்ற அதிமுக அரசுல வந்து நான் போன அரசோட கம்பேர் பண்ணணும்ங்கிறது தப்பா நினைச்சு கூடாது. அப்படி சொன்னாதான் இந்த துறை எவ்வளவு வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறது இங்க வந்திருக்கு உங்களுக்கு புரியும். 10 வருஷத்துல அவங்க ஒதுக்குனது 380 கோடி ரூபாய். ஆனா இந்த 4 வருஷம் 10 மாதங்கள்ல இந்த அரசு ஒதுக்குனது வந்து கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய். இந்த அதே மாதிரி எங்களுக்கு வருஷம் வந்து பட்ஜெட்ல நிதி ஒதுக்குனதும் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்திருக்கிறோம். ஒரு முதலமைச்சருடைய மகன் இருக்கிறதுனால ஒரு கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதுனால அது அவ்வளவு சுலபமா நடந்துடாது. நாங்க ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வருஷமும் பர்ஃபார்ம் பண்ணி இவ்வளவு மெடல்ஸ் அதிகமா வின் பண்ணியிருக்கோம், இவ்வளவு அச்சீவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து முதலமைச்சர்கிட்ட போய் ப்ரூவ் பண்ணி டேட்டா பேஸோட காட்டி அதன் பிறகுதான் நாங்க ஒன்னொன்னுத்தையும் அவ்வளவு காம்படிஷன்ஸ் இங்க நடத்திருக்கிறோம், அவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கிறோம்.